உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க கஷ்டப்பட்டு போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸையும் வேற ஒரு யூடியூபர்ஸ் டவுன்லோட் பண்ணி அப்படியே அவங்க சேனல்ல போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோவை நம்ம எப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து 24 ஹவர்ஸ்க்குள்ள ரிமூவ் பண்றதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பர்டிகுலராக காப்பிரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ரிமூவல் ரிக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோஸை நிறைய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நான் எப்படி ரிமூவ் பண்ணேன் அப்படின்ற என்டையர் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்க மேட்சஸ்ன்ற அந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் யாராவது போஸ்ட் பண்ணியிருந்தால் அந்த சேனலோட நேம் அண்ட் அவங்க உங்களோட என்டையர் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை க்ராப் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்களான்றதை இங்கே செக் பண்ணிக்கலாம். இப்போ டிக் பட்டனை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த சேனலே காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரிக்வஸ்ட் ரிமூவல்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட வீடியோவோட லிங்க்கும் அண்ட் காப்பிரைட் போட்டிருக்க அந்த சேனலோட யூஆர்எல், அதாவது வீடியோவோட யூஆர்எலும் நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே உங்களோட நேம், ஃபோன் நம்பர் அண்ட் செகண்டரி இமெயில் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருக்க ஆப்ஷனில் அட்மின்னு டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட அட்ரஸும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ரிமூவல் ஆப்ஷனில் ஸ்டாண்டர்ட் ரிக்வஸ்ட் ரிமூவல் நவ் அப்படின்னு இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த 7 days நோட்டீஸ் பீரியடை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் காப்பீஸுன்னு இருக்க அந்த ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லீகல் அக்ரிமெண்ட்ஸில் 3 செக் பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்னேச்சர் ரிக்யூர்ட் அப்படின்னு இருக்க இடத்துல நீங்கள் உங்களோட ஃபுல் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக உங்களோட சேனல் ஆட்சன்ஸ்க்கு நீங்கள் அப்ரூவல் கொடுக்கும்போது ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க. உங்கள் பேன் கார்டில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அந்த நேமை தான் நீங்கள் இங்கே ஆட் பண்ணணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் நம்ம இருக்கோம். ஸோ முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பாட்டமில் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இங்கே மை கண்டென்ட் இருக்க இடத்துல வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஃப்ரிங்கிங் வீடியோன்னு இருக்க அந்த இடத்துல எந்த சேனலில் உங்களோட வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களோட, அதாவது மை கண்டென்ட் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவோட யூஆர்எல்லை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சப் கேட்டகரியில் இன்டர்நெட் வீடியோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் இருக்க அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களோட வீடியோஸ் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இங்கே இருந்தே செலக்ட் பண்ணி ரிக்வஸ்ட் ஃபார் ரிமூவல்ன்ற இந்த ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா யூடியூப் சைடில் இருந்தே உங்களோட வீடியோஸை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் கிராப் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த டைம் ஸ்டாம்பை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த டியூரேஷன், பர்டிகுலர் டியூரேஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணியும் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் உங்கள் வீடியோவோட யூஆர்எல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸ்ன்னு இருக்க அந்த ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த யூஆர்எல்லை நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 யூஆர்எல்லும் இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்டையர் வீடியோ அப்படின்றது தான் கொடுக்கணும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. ஸோ 100% இருந்தாலே நீங்கள் என்டையர் வீடியோன்னு தான் கொடுத்தாகணும். ஸோ ஃபைனலாக நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த கன்ஃபர்மேஷனை கொடுங்க. இல்லைனா ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுத்த உடனே இந்த ரிமூவல் ரிக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ்னு ஷோ ஆகும். ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் வீடியோவை அந்த சேனல்லேருந்து அவங்க டெலீட் பண்ணலைனாலும் யூடியூப் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெலீட் பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.